S7 Aqua, 100% pure water, pure health. 2 years warranty, 1 year full maintenance. Start cover installation free. Now, offer price 12,500. S7 Aqua, packaged drinking water. Pure refreshment in every sip. S7 டிவைன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன். கும்பராசி என்றாலே கும்பம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளுடைய கோவில்களில் கும்ப கலசத்தை சுத்தப்படுத்துவதற்காக கூடிய ராசி அது. மிக உயர்வான ராசி, மிக உன்னதமான ராசி. எல்லோருமே கும்பராசியில் பிறந்தால் சிறப்பான ராசிக்குடையவர்கள், மிக பொறுப்பான ராசிக்குடையவர்கள் அவர்கள்தான். இவர்கள்லாம் மிலிட்ரியில், இராணுவத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. சில பேர் தேசம் விட்டு தேசம் போயிடனவங்களாக இருப்பாங்க. சில பேர் ஊரை விட்டு கிளம்பவே மாட்டாங்க, எனக்கு ஊரை விட்டு போக மாட்டேன்னு உள்ளே இருப்பாங்க. சில பூர்வீக சொத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஊரை விட்டு ஓடி போய் என் ஊரே எனக்கு தெரியாது மறந்துடுச்சின்னு போய் உட்கார்ந்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் எங்கு சென்றாலும் இந்த மார்ச் மாத பலனை பொறுத்த வரையும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுடைய வாய்ச்சொல்லே இவர்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். இவர்களுடைய வாய் வார்த்தையின் மட்டுமல்லாது இவருடைய குடும்பத்திலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கென்று சில நுட்பங்களை இவர்கள் கையாளுவாங்க. ஆனால் எப்படிப்பட்ட நுட்பங்கள் கையாண்டாலும் கூட இவர்களுடைய அதிகப்படியான எண்ணங்கள், ஆசைகளும் நினைவுகளும் இவர்களை மாட்டி விட்டுரும். காரணம், அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, மறைச்சி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அத்தனையும் இப்போ வெளியில் வந்துடும். அப்படி வரும்போது அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு பிறகு தான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு புரியும். ஆனால் மிக நுட்பமாக, சாமர்த்தியமாக சில பொருள்கள் வாங்கியதும் கொடுப்பதும் ரொம்ப நாசுக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் கவனமாக இருங்க. சொந்த தொழில் உடையவர்கள் கடன் வாங்கும்போது கவனமாக வாங்குங்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு கவனம் ரொம்ப தேவை. அதில் கைத்தொழில் செய்து வாழ்பவர்களும் பிறர்கிட்ட அடிமை தொழில் செய்பவர்களும் ஓரளவு சமாளித்து போயிடுவாங்க. கஷ்டப்படுவாங்க, ஆனால் ஓரளவு சமாளிப்பாங்க. முதலீடு போட்டு வாழுறவங்களுக்கு தான் சற்று காலங்கள் சரியில்லை. ஏனென்றால் அதிகப்படியான முதலீடை போட வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களை தூண்டிவிட்டுவிடும். ஆகையினால் உங்கள் முதலீடு உங்களுக்கு பாதிப்பை தரும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக இந்த தொழில் பௌர்வீகமாக செய்து வந்தாலும் இப்பொழுது செய்வதில் இருக்கின்ற ஒரு நுட்பத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய பணத்தை உங்களுடைய குடும்பத்தில் யார் மூலமாக போட்டு அதை மீட்டெடுப்பது என்று திட்டமிட்டு செயல்படுங்கள். ஆமாம், ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது வரப்போகிறது. 2க்கும் 11க்கு உடைய குரு பகவான் அவரும் மாறி வருகின்ற நிலையில் இருக்கிறதுனால உச்சமாக பெற்று வருவதாக இருந்தாலும் உச்சன் பார்க்கும்போது நாம் பிச்சை எடுப்பான்னு சொல்லுவாங்க. செவ்வாவும் குருவும் ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளும். ஆகையினால் உங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், உங்களோட பூர்வீகத்தில் நீங்கள் புதுப்பிக்கிற மாதிரி இருந்தால் அசையலாம். இல்லை உங்களுடைய
உங்களுடைய அடிப்படை ஜாதகம் இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் முடிவு சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வயது, உங்களுடைய அனுபவம், உங்களுக்கு உள்ள அந்த கர்மவினை இவை எத்தனையும் கலந்து உங்களுடைய செயல்பாட்டு திறன் எப்படி செல்கிறது, அதில் யார் குடும்பத்தில் உயர்ந்தவர்கள், அவர்களின் மூலமாக இதை எப்படி மீட்டெடுப்பது என்று இத்தனை கணக்குகளும் போட்டுதான் உங்களை உயர்த்துவதற்கான வழிகாட்ட முடியும். நான் பரவாயில்ல, நல்லா இருக்கேங்க, கவலையே இல்லைன்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு 6 மாதம் நிம்மதியாக இருக்க முடியாது. சொல்லலாமே தவிர சொன்ன அன்னைக்கு மறுநாளே உங்களை இப்போ பிரச்சனை பிடிச்சிக்கும். ஏன்னு கேட்டால் உங்களுடைய குணம் அப்படி போய் இழுத்து மாட்டி விட்ருவோம். நான் வாயை திறந்தால் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. 2ல் இருக்க சரி அப்படி தான் பண்ணும். 12ஆம் அதிபதி தன் வாயால் தன்னை கெடுக்கும். அதனால் மிக கவனமாக இருங்க. உங்களுடைய சிரசிலே இருக்கின்ற அந்த ராகுவானது சிந்தனையை தூக்கி விட்டுரும். இன்று இருக்கிற அந்த சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே அங்கே இருக்கிற சதய நட்சத்திரத்தில் பூந்து செல்வதனால் உங்களுடைய மனமானது பல கொந்தளிப்புக்குள் இருக்கும். உங்களுடைய சில பேருக்கு அன்கான்சியஸ் மைண்டில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற நிலை இருக்குது. சில பேருக்கு விபத்துக்களிலிருந்து தப்பிச்சு அரைங்குறையமாக கிடக்கிற சூழ்நிலை இருக்குது. சில கொடிய நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதில் மாட்டக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அதில் யார் அது மாதிரி விஷயத்தில் மாட்டுவாங்க, எப்படி இருப்பேன்றதை அவசியமாக 22 வயதிற்கு மேல் 48 வயசுக்குள் இருப்பவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்வதற்கான தகுதி உடைய காலம் இது. அதை வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் பல இன்னலுக்கு ஆளான பிறகு எவராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் உடலை வாட்டும். பொருளை வாட்டுனுச்சுன்னா மீண்டுக்கலாம், மீட்டு எடுத்துடலாம். உடலையே வாட்டுதுன்னா என்ன பண்ண முடியும்? மனசை வாட்டும், சிரசை வாட்டும். உங்களுடைய மூட்டு, எலும்பு இவைகளில் பிரச்சனைகள் வரும். கொடிய நோய்கள் உங்களை தாக்கும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் சிரசில் இருக்கின்ற ராகுவும் அது நகர்ந்தால் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு செல்லும். இருக்கும் வரை உங்களை அப்படிதான் செய்யும். அதுவும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மார்ச் மாத பலன் S7 டிவன் அன்பு நேயர்கள் மிக கவனமாக கும்பராசி நேயர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலக்கணிதம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல் ஆகும். அறிவின் தெளிவின்படி நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பிறரோடு கேட்டு தெரிந்து அதன் மூலமாக உங்களை செயல்பாட்டில் இறக்கினால் ஓரளவு முன்ஜாக்கிரதையாக நீங்கள் தப்பிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு விபத்துகளோ பிரச்சனைகளோ பொருளாதார இழப்போ கண்டிப்பாக வந்தே தீரும். அதிலிருந்து நீங்கள் மாட்டாத வெளியில் போக முடியாது. இது மாத கிரக நிலைகள் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடைய ரகசியத்தோடு உங்களுடைய திசாபுத்தியாந்திர நிலையோடு கலந்து பார்க்கும்போது அது எந்த மாதிரி கோணத்தில் எடுத்து செல்லப் போகிறது என்பதை தான் நாம் உணர வேண்டும். ஒரு பானை சாதத்தில் ஒரு சோறு பதன்னு சொல்லிட்டு இந்த எப்படியே கிளறி எடுத்துருவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சில சாதம் வேகாதே இருக்கும். ஒன்று வடிக்கிற முறையிலையும் பிரச்சனை இருக்கும், பதம் பார்த்தவங்கள மூலமாகவும் அந்த பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் இயற்கையே இவங்களை இழுத்து மாட்டி விட்டுரும். அப்படி தான் உங்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. கும்பராசியை பொறுத்தவரையும் மிக அற்புதமான நுட்பமான சிந்தனையின் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு உண்மையானவர்கள் கூட. என்கிட்ட இவ்வளவு காசு வந்ததுங்க, அதை விட மேற்கொண்டு இவ்வளோ காசு வந்தது தெளிவாக சொல்லுவாங்க, பயப்படவே மாட்டாங்க. எனக்கு இதுக்கு மேலே வந்து போதுங்க, போதுமென்ற மனசே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிற மாதிரி போதுன்ற டைப்பில் உள்ளவங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளேயும் சில சிக்கல்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும், வரும். பெண்களாக இருந்தால் அவசியம் உங்கள் ஜாதகத்தை காட்டி அதிலிருந்து உங்களை நீங்கள் விடுபடுவதற்கான நிலைப்பாட்டை காணுங்கள்.
உணருங்கள். அதன் மூலமாக தெளிவடைந்து உங்களுடைய பயணத்தை எடுத்து செல்லுங்கள். உங்களில் சிலருக்கு கல்யாணம் ஆகுங்க. நிறைய பேருக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிடும். சில பேருக்கு குழந்தை பிறக்கும். சில பேருக்கு அந்த எல்லா செல்வங்களும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் இல்லை. அது கடகடன்னு இப்போ முடிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு அவன் கண்டிப்பாக இவங்களுக்கு மருத்துவ செலவு கொடுக்கும், சுப செலவுகளாகவும் கொடுக்கும். ஆகையினால் வீடு வாசல் கட்டியிருப்பாங்க. சில பேர் வீடு வாசல் கட்டி நல்லா சிறப்பாக இருப்பாங்க. ஆகையினால் இவங்க அந்த டிசைன் பண்ணுறேன், இல்லை அதை மாற்றுறேன், இல்லை அதை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாவது நல்லா இருக்குது அதை போட்டு உடச்சிடுவாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க, வர்றவங்க வந்து அதை வேறு விதமாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஒரு செலவை வச்சு விட்ருவாங்க. ஆகையினால் இந்த நேரம் இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக கவனமாக நுட்பமாக புரிந்து எடுத்து சென்றால் உங்கள் வாழ்க்கைக்கு இணை எதுவும் இல்லை. அது புரிதல் என்பது தான் இந்த இடத்தில் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் என்பது பல கோணத்திலிருந்து ஒளிக்கதிர்களை சிந்தும். நம் பூமி என்பது சுழன்று கொண்டே அதை ஈர்க்கும். சந்திரன் என்பது அதை வாங்கி தரும். அவைகளை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை உணர முடியுமே தவிர இதில் பிறந்தட்டால் மட்டும் போதாது. அதை எல்லாம் எல்லாருக்கும் செய்வது போல் எனக்கும் செய்வோம் என்று இருந்துட்டால் மட்டும் போதாது. கண்டிப்பாக உங்கள் வினைப்பயனுக்கு ஏற்ப அது நடந்தே தீரும், செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையினால் உங்களுடைய பயணம் என்பது மிக கவனமாக கவனியுங்கள். உங்களுடைய கவனத்தின் மூலமாக தான் உங்களுடைய சிறப்பான பயணமானது செல்லும். மனதை பொறுத்தவரையும் மிக எளிமையான மென்மையான தன்மையான மனம். இதை யாரும் உடைச்சிடாத பார்த்துங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அப்படி தான் அமையும். எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு புதுவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது ஒன்றுன்னா உங்களுக்கு நடக்கிறது வேறொன்றாக இருக்கும். அது இயற்கைக்கு நடக்கக்கூடாதே, எனக்கு நடந்துருச்சே அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாங்க, நான் எதிர்பார்க்கலங்க. உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தால் அவர்கள் தூரத்திற்கு சென்றார்கள் என்பதன் காரணத்தால் அதிலிருந்து சிறு மாறுதல்கள் உண்டு பண்ணும். சிலர் வெளிநாடுகளுக்கும் செல்ல வாய்ப்பு உள்ளது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவான்.